பாவனையை நல்லா குறைங்க. மற்றது வந்து சீனி. இப்போ உப்பு பாவனையில் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு மெத்தட் தான். நீங்கள் வந்து மொத்தமாக உப்பை வந்து கறிகளுக்குள்ளே போடாமல் இருக்குது. இப்போ காலையில் இப்போ வீட்டில் ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் 4 தேக்கரண்டி உப்பு எடுத்து ஒரு பாட்டிலில் கரைச்சி வைங்க காலையில். அந்த முழு நாளும் 24 ஹவர்ஸும் அந்த 4 தேக்கரண்டி உப்பையும் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பாவிக்கணும். அன்றைக்கு சமைக்கிற கறி அது எல்லாத்துக்குள்ளேயும் சோறு எல்லாத்துக்குள்ளே அதை அப்படி பாவிச்சிங்கன்னா அந்த உப்பு பாவனையை நீங்கள் குறைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு அளவு விளங்காது. இப்போ தூளை தூக்கி போடுறதாரு, அப்போ உங்களுக்கு அந்த அளவு விளங்காது. ப்ரெஷர் வந்ததுக்கு போகிறது தான் நம்ம கூட பாவிச்சு தெரியவது. அதனால் உப்பை நீங்கள் எப்படி செய்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வரதை ஊற்றிடுங்க. அந்த அண்டையோட முடிஞ்சு அடுத்த அண்டைக்கு 4 கரண்டியும் கரைங்க. அப்போ ஃபேமிலி நம்பர்ஸை வச்சு கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுகர் வந்து அடுத்த பிரச்சனை. உப்பு உறிஞ்சப்படுற மாதிரி தான் சுகர், இனிப்பு டிரெக்டாக வந்து உங்களோட பிளட்டுக்கு போயிடும் எடுத்து முடிஞ்சால். இப்போ உதாரணமாக சுகர் குறைஞ்சி தலை சுற்று மயக்கம் வர ஆளுக்கு கொஞ்சம் சீனி எடுத்து நாக்கில் நாங்கள் வச்சோம்னா அவரை முடிச்சு பார்ப்பார். யாது இல்லாமல் இருந்த ஆளுக்கு நாக்கில் படுத்தணுன்னு அனுப்பி பார்ப்பார், அல்லது இன்ஜெக்ஷனில் குளுக்கோஸ் அடித்தா அனுப்பி பார்ப்பார். அதனால் மிகவும் விரைவாக குளுக்கோஸ் வந்து பிளட்டில் என்ட்ராகும். ஆகவே நாங்கள் இனிப்பு உணவுகள் வந்து மிகவும் கூட நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து சிம்பிள் சுகர் கூட. இப்போ கம்ப்ளெக்ஸ் சுகர்னு சொல்லியிருக்கு. கம்ப்ளெக்ஸ்னு சொன்னால் இப்போ ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர்லாம் அது வந்து டிரெக்டாக குயிக்காக வந்து உங்களோட பிளட்டுக்கு போகாது. அது சமீபாடு அடைஞ்சு அது ஃப்ரக்டோஸும் கூட இருக்குது, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்துருக்கு. அதால் அந்த இஃபெக்ட் பாதிப்பு குறையாது. இப்போ பழங்கள் இப்போ இவர் வந்து டிரெக்டாக குளுக்கோஸ், அப்போ அது டேஞ்சர். அதனால் சுகர் வந்து ஆக கூடினது 5 தேக்கரண்டி தான் ஒரு ஆள் பாவிக்கிறான். 5 தேக்கரண்டி. உங்களுக்கு தெரியும் 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் அந்த 5 கிராம் உள்ள பேக்கெட்டுகள் இருக்கும் சுகர். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து தெரியும், நான் இன்றைக்கு ஒரு பேக்கெட் பாவிச்சிட்டேன், இன்றைக்கு 2 பேக்கெட் பாவிச்சிருந்துச்சுன்னா 5 பேக்கெட்டுக்கு மேலே அவர் தர மாட்டார். அவருக்கு தெரியும் நான் 5 பேக்கெட் தான் பாவிக்கலாம். இப்போ 5 25 கிராம். அப்போ நாங்கள் வந்து அப்படி இல்லையே. ஒரு தயிர் கரைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அப்படி பொட்டில் கொட்டுப்படும், அல்லது தேசிக்காய் தோடம்பழம் கரைக்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரி சீனி ஃபுல்லாக கொட்டுப்படும். அப்போ அளவு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பழைய காலத்தில் 5 பேர் இருந்த வீட்டில் சீனி வாங்கினது 1/4 கிலோ சுருள், இல்லாட்டி அரை கிலோன்னா அது பெரிய பாட்டியாது, சணல்லாம் போட்டு கட்டி தான் வாங்குவாங்க. இப்போ வந்து 5 கிலோ பேக், 2 கிலோ 5 கிலோ பெரிய பேக்கில் வாங்கிக்கணும் மொத்தமாக வைக்காங்க. என்ன அடிக்கடி கடைக்கு போகிற கஸ்டம் சரி போட்டு வாங்கி வைப்படுது. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சுகர் பாதிக்கணும். அப்போ சுகரை கட்டுப்படுத்தலைண்டா அது எங்களோட இன்சுலின் வந்து சுரப்பி அப்படியே சவுத்து போயிடும். அதாவது எவ்வளவுக்கு நீங்கள் இனிப்பு எடுக்குங்களோ அந்த அளவுக்கு இன்சுலின் வெளியாகும். அதாவது நீங்கள் சுகரை எடுத்த உடனே அந்த சுகரை இல்லாமல் செய்கிற வேலை தான் இன்சுலின். நம்மளோட சதையை வந்து இன்சுலினுங்கிற ஒரு பதார்த்தத்தை சுரக்கு. அப்போ நீங்கள் சுகர் கூட எடுக்க அந்த சதைக்கு தொடர்ந்து வேலை தான் இன்சுலினை பம்ப் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு குறித்த ஏஜுக்கு பிறகு அவர் வந்து ஆள் வந்து டயர்டாகி சுரக்க மாட்டார் விட்டுரும். அதுக்கு பிறகு நீங்கள் டயபெட்டிக், இன்சுலின் இல்லை. அப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் இருந்தால் இன்சுலின் அடிக்கணும், அல்லது இன்சுலினுக்கு சம்பந்தமான டேப்லெட்டில் பாவிக்கணும். ஆகவே சுகர் பாவனையை நல்லா குறைங்க. இனிப்பை இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு சிக்கலில் போய் முடியும். உங்களுக்கு தெரியும் சுகரால் வர காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரியும்.